வணக்கம். இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மீது இலங்கை மக்களின் நம்பிக்கை எவ்வளவு தெரியுமா? ஆய்வில் வெளியான தகவல். ஒத்திவைக்கப்படுமா உயர்தர பரீட்சை? நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு. பிரச்சனை என்றால் வெளியேறு, திடீரென கத்திய அர்ச்சுனா எம்பி. அர்ச்சுனா எம்பியின் கருத்தால் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் ஆவேசமடைந்த பிரதிநிதிகள். பின்னர் நடந்தது என்ன? வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கையர்களுக்கு அரசாங்கம் வெளியிட்ட நற்செய்தி. வழங்கப்பட உள்ள பெரும் வசதிகள். அரசில் உள்ளவர்கள் அனைவரும் பதவிகளில் இருந்து விலகி நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு வழிவகுக்க வேண்டும். ஆளுநர்களின் பதவி விலகல். பிரதமரும் விலகுவாரா? சீலரத்ன தேரர் கேள்வி. பொதுமக்களின் அடிப்படை மனித உரிமைகளை மீறிய அரசாங்கம். உயர் நீதிமன்றின் அதிரடி உத்தரவு. ஆசிரியரின் காரிற்கு தீ வைத்த 8 வயது சிறுவன். உண்மையில் என்னதான் நடந்தது? காவல்துறை வெளியிட்ட அறிவிப்பு. பல்கலைக்கழக மாணவி திடீர் உயிரிழப்பு. மருத்துவ அறிக்கையில் வெளியான காரணம். ஆகஸ்ட் நடுப்பகுதி வரை ஆபத்து. இலங்கை மக்களுக்கு வெளியான எச்சரிக்கை அறிவிப்பு. அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பென விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னர் நீங்கள் எமது செய்தி சேவைக்கு புதியவர் என்றால் இப்போதே எமது செய்தி தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்தும் இணைந்திருங்கள். இனி தொடர்பென விரிவான செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மீதான மக்களின் நம்பிக்கை 75.5% பதிவாகியுள்ளதாக மாற்றுக் கொள்கைகளுக்கான நிலையம் வெளியிட்டுள்ள அண்மைய கருத்து கணிப்பு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மீது 29.4% மக்கள் நம்பிக்கை கொண்டுள்ளதாகவும் அந்த அறிக்கை குறிப்பிடுகிறது. மாற்றுக் கொள்கைகளுக்கான நிலையமும் அதன் ஆராய்ச்சி பிரிவான சமூக குறிகாட்டியும் இணைந்து நடத்திய ஜனநாயக ஆட்சியின் நம்பிக்கை பற்றிய சுட்டன் என்ற மக்கள் கருத்து கணிப்பின் மூலம் இந்த தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. குறித்த அறிக்கையின்படி நாட்டில் வாழ்க்கை செலவு உயர்வு மற்றும் தனிப்பட்ட நிதி நெருக்கடிகள் தொடர்ந்தாலும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தற்போதைய அரசாங்கத்தின் மீது பொதுமக்கள் உயர்ந்த நம்பிக்கையும் திருப்தியும் வெளிப்படுத்தியுள்ளனர். இந்த ஆய்வு கடந்த மே மாதம் 23 முதல் ஜூன் மாதம் 18, 2026 வரை நாட்டின் அனைத்து மாவட்டங்களையும் பல்வேறு சமூகங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் 1240 பேரிடம் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கருத்து கணிப்பின்படி 18 முதல் 29 வயதுக்குட்பட்ட இளைஞர்களில் 81.6% பேர் ஜனாதிபதியின் செயல்பாடுகளை ஆதரித்துள்ளனர். மேலும் கிராமப்புற மக்களில் 76.4% பேர் அவரது செயல்பாடுகள் குறித்து திருப்தி தெரிவித்துள்ளனர். இதனுடன் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நாட்டை திறம்பட ஆட்சி செய்யும் என்ற நம்பிக்கையை 62.8% பொதுமக்கள் வெளிப்படுத்தியுள்ளதாகவும் அந்த ஆய்வு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2026 ஆண்டிற்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையை ஒத்திவைக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு தொடர்பான முதற்கட்ட தீர்மானத்தை மேன்முறையீட்டு நீதிமன்றம் ஜூலை 23 அறிவிக்க உள்ளது. இந்த மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொள்வதா அல்லது நிராகரிப்பதா என்பது குறித்த உத்தரவே அன்றைய தினம் வழங்கப்படும் என நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. உயர்தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்கள் குழு ஒன்றினால் தாக்கல் செய்யப்பட்ட இந்த மனு இன்றைய தினம் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. வழக்கின் போது மனுதாரர் தரப்பும் சட்டமா அதிபர் தரப்பும் முன்வைத்த வாதங்கள் மற்றும் சமர்ப்பணங்களை பரிசீலித்த பின்னரே நீதியரசர்கள் குழாம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. இதற்கிடையில் 2026 ஆண்டிற்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை ஆகஸ்ட் 10 ஆரம்பமாகி செப்டம்பர் 5 வரை நடைபெற உள்ளது. இதற்கான திருத்தப்பட்ட பரீட்சை நேர அட்டவணையை பரீட்சைகள் திணைக்களம் ஏற்கனவே வெளியிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது ஏற்பட்ட கடும் வாக்குவாதம் மற்றும் பரபரப்பை தொடர்ந்து கூட்டம் பாதியிலேயே இடைநிறுத்தப்பட்டுள்ள சம்பவம் இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. கிளிநொச்சி மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்ற இந்த கூட்டத்தின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா திருவையாறு பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட தென்னை செய்கை திட்டம் தொடர்பாக கருத்து வெளியிட்டார். அத்துடன் அந்த திட்டத்தில் தென்னை நாற்று விநியோகம் மற்றும் நடுகை நடவடிக்கைகளில் முறைகேடுகள் இடம்பெற்றதாக குற்றம் சாட்டிய
அர்ஜுனா எம்பி கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபரின் செயல்பாடுகளையும் கடுமையாக விமர்சித்தமை குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து அங்கு கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதுடன் பதற்றமான சூழல் நிலவிய நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கூட்டத்திலிருந்து வெளியேறினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதன் பின்னர் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் கூட்டத்தில் கலந்து கொண்ட சில தரப்பினர்களுக்கு இடையிலும் கடும் வாய்த்தகராறு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த இந்த நிலையில் நிலைமை மேலும் பதற்றமடைந்ததை தொடர்ந்து கிளிநொச்சி மாவட்டத்தின் பிரதேச செயலாளர்கள் கூட்டத்திலிருந்து வெளியேறினர். அவர்களைத் தொடர்ந்து பல்வேறு அரசு திணைக்களங்களின் அதிகாரிகளும் கூட்டத்திலிருந்து வெளியேறியதால் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் பாதியிலேயே நிறுத்தப்படும் நிலைக்கு வந்தமை குறிப்பிடத்தக்கது. இதன்போது ஏற்பட்ட குழப்பத்தால் அங்கிருந்த பிரதிநிதிகள் அனைவரும் அர்ஜுனாவை வெளியேற்ற வேண்டும் என கோஷங்களை எழுப்பிய நிலையில் கடற்றொழில் அமைச்சர் அர்ஜுனாவை வெளியேறுமாறு கோரினார். அர்ஜுனாவுக்கு எதிராக கடும் எதிர்ப்பு நிலவிய நிலையில் காவல்துறை பாதுகாப்போடு கூட்டத்தின் இறுதியில் இந்த நிலைமை சற்று கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கையர்களுக்கு வழங்கப்படும் சுங்க வரி சலுகைகளை மேலும் விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. இது தொடர்பாக அண்மையில் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சில் உயர்மட்ட கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றதாக வெளிநாட்டு அலுவல்கள் பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் விஜிதஹேர தலைமையில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் உத்தியோகபூர்வ வங்கி வழிகளின் ஊடாக வெளிநாட்டிலிருந்து பணத்தை நாட்டிற்கு அனுப்பும் இலங்கையர்களுக்கு கூடுதல் நன்மைகளை வழங்கும் வகையில் தற்போதைய சலுகை திட்டத்தை மேம்படுத்துவது குறித்து முக்கியமாக ஆராயப்பட்டுள்ளது. அத்துடன் சுங்க நடைமுறைகளை எளிமைப்படுத்துதல், சுங்கவரி சலுகைகளை வெளிநாட்டு பண பரிமாற்ற பதிவுகளுடன் இணைத்தல், கடன் வசதிகளை எளிதில் பெற்றுக்கொள்ளும் வாய்ப்புகளை அதிகரித்தல் மற்றும் நிதி அமைச்சு, மத்திய வங்கி, இலங்கை சுங்கம், வர்த்தக வங்கிகள் ஆகிய நிறுவனங்களுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பை வலுப்படுத்துதல் உள்ளிட்ட விடயங்கள் குறித்தும் விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த முன்மொழியப்பட்ட நடவடிக்கைகள் வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கையர்களின் நாட்டிற்கான முக்கிய பொருளாதார பங்களிப்பை அங்கீகரிப்பதுடன் சுங்க வரி சலுகைகளை மேலும் எளிதாக பெறக்கூடியதாகவும் வெளிப்படையானதாகவும் பயனாளிகளுக்கு உகந்ததாகவும் மாற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளதாக பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர தெரிவித்துள்ளார். மாகாண ஆளுநர்கள் தொடர்ச்சியாக பதவி விலகி வரும் நிலையில் தற்போதைய பிரதமரும் பதவி விலகுவாரா என்ற சந்தேகம் மக்கள் மத்தியில் உருவாகியுள்ளதாக ஜனசெத பெரமுன கட்சியின் தலைவர் பத்திரமுல்ல சீலரத்ன தேரர் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் மத்திய மாகாண ஆளுநரின் பதவி விலகலுக்கு சில தரப்பினரின் அழுத்தங்களே காரணமாக இருந்திருக்கலாம் என்ற சந்தேகம் நிலவுவதாகவும் தெரிவித்தார். அதேவேளை அரசாங்கத்தில் பதவி வகிப்பவர்கள் தங்களது பொறுப்புகள் குறித்து தெளிவான நிலைப்பாட்டுடன் செயல்பட வேண்டும் என்றும் தொடர்ச்சியான பதவி விலகல்கள் நாட்டின் நிர்வாகம் தொடர்பில் கேள்விகளை எழுப்புவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் இனி நியமிக்கப்படும் ஆளுநர்கள் எவ்வளவு காலம் பதவியில் நீடிப்பார்கள் என்பதும் சந்தேகத்திற்குரிய விடயமாக இருப்பதாக அவர் தெரிவித்தார். இதனுடன் நகர அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சரின் அண்மைய கருத்துக்கள் குறித்தும் சீலரத்ன தேரர் விமர்சனம் வெளியிட்டார். அரசாங்கத்திற்கு முழுமையான அதிகாரம் இருந்தும் அதிகாரம் வழங்கப்படவில்லை என பொதுமக்கள் மத்தியில் கருத்து வெளியிடுவது தவறான செய்தியை ஏற்படுத்துவதாக அவர் கூறினார். அத்தகைய கருத்துக்கள் அரசாங்கத்தின் மீதான மக்களின் நம்பிக்கையை பாதிப்பதோடு ஜனாதிபதியின் கௌரவத்திற்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் எனவும் சீலரத்ன தேரர் தெரிவித்துள்ளார். டிட்வா சூறாவளியால் ஏற்பட்ட பாதிப்புகளை தடுக்கவும் அதன் தாக்கத்தை குறைக்கவும் தேவையான முன்கூட்டிய நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொள்ள தவறியதன் மூலம் பொதுமக்களின் அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக தீர்ப்பளிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுவை எதிர்வரும் அக்டோபர் மாதம் 30 பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கண்டியை சேர்ந்த சட்டத்தரணி ஒருவரால் தாக்கல் செய்யப்பட்ட இந்த மனு உயர் நீதிமன்ற நீதியரசர்களான ஜனக் டி சில்வா மற்றும் அசல வெங்கப்புலி ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது முன்வைக்கப்பட்ட தரப்பினரின் சமர்ப்பணங்களை ஆராய்ந்த நீதிமன்றம் மனுவை அக்டோபர் மாதம் 30 விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உத்தரவிட்டது. மனுவில் டிட்வா சூறாவளி ஏற்படக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் முன்கூட்டிய எச்சரிக்கை விடுத்திருந்த போதிலும் பொதுமக்களின் உயிர் மற்றும் உடைமைகளை பாதுகாக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ திட்டங்களை அரசாங்கம் முறையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த அலட்சியமான செயல்பாடுகள் காரணமாக பொதுமக்களின் அடிப்படை மனித உரிமைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்குமாறும் எதிர்காலத்தில் இதுபோன்ற இயற்கை அனர்த்தங்களின் தாக்கத்தை குறைக்கும் வகையில் அரசாங்கத்திற்கு உரிய வழிகாட்டுதல்கள் மற்றும் உத்தரவுகளை வழங்குமாறும் மனுதாரர் உயர் நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார்.
குருநாகல் பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் சொகுசு கார் தீப்பற்றி எறிந்த சம்பவம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் தகவல்களுக்கு இலங்கை காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. பாடசாலை வளாகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் தீப்பற்றிய சம்பவத்திற்கு அங்கிருந்த 8 வயது சிறுவனே காரணம் என சமூக வலைதளங்களில் தகவல்கள் பகிரப்பட்டு வந்த நிலையில் அது தொடர்பாக காவல்துறை அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் குறித்த சிறுவன் காருக்கு தீ வைத்தார் என்பதை உறுதிப்படுத்தும் எந்தவொரு நேரடி சாட்சியமோ அல்லது தடயவியல் ஆதாரமோ இதுவரை கிடைக்கவில்லை என காவல்துறை தெரிவித்துள்ளது. கடந்த ஜூலை மாதம் 3ஆம் தேதி குருநாகலில் உள்ள பிரபல பாடசாலை ஒன்றின் வளாகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சுமார் 14 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சொகுசு கார் திடீரென தீப்பற்றி எறிந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் குருநாகல் காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்தனர். விசாரணைகளின் போது சமூக வலைதளங்களில் பரவிய காணொலியில் காணப்படும் சிறுவன் அதே பாடசாலையில் கல்வி பயிலும் 8 வயது மாணவன் என்பதும் சம்பவம் நிகழ்ந்த நேரத்தில் அவர் காரின் அருகே நடந்து சென்றதும் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. எனினும் அந்த சிறுவனே காருக்கு தீ வைத்தார் என்பதை நிரூபிக்கும் எந்தவொரு ஆதாரமும் இதுவரை கிடைக்கவில்லை என்றும் காவல்துறை வலியுறுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான அறிக்கை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மேலும் கார் தீப்பற்றியதற்கான உண்மையான காரணத்தை கண்டறிவதற்காக அரசாங்க ரசாயன பகுப்பாய்வாளரின் நிபுணத்துவ பரிசோதனைக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. கேகாலை ரங்வல பரணகம்பல பகுதியை சேர்ந்த ருகுணு பல்கலைக்கழக விவசாய பீட மாணவியொருவர் உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. 24 வயதான ரணசிங்க முதலியன் சேலாகே சுஹாரி சந்தீபா என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குடும்பத்தினரின் தகவல் படி நாக்கின் கீழ் தோன்றிய சிறிய கொப்புளத்தை தொடர்ந்து அவருக்கு உடல்நல பிரச்சனைகள் ஆரம்பமானதாக கூறப்படுகிறது. பின்னர் ஏற்பட்ட தொற்று காரணமாக உணவு உட்கொள்வது சிரமம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. உடல்நிலை மேலும் மோசமடைந்ததை தொடர்ந்து அவர் குருநாகல் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்தார். எனினும் மருத்துவர்களின் முயற்சிகள் பலனளிக்காமல் சில நாட்களுக்கு பின்னர் அவர் உயிரிழந்தார். இந்த உயிரிழப்பு தொடர்பாக குருநாகல் போதனா வைத்தியசாலையில் பிரேத பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் இதுவரை கிடைத்த மருத்துவ அறிக்கைகள் மற்றும் ஆரம்பகட்ட தகவல்களின் அடிப்படையில் மரணத்திற்கான உறுதியான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. தற்போது நிலவும் மழையுடனான வானிலை மாற்றம் காரணமாக எதிர்வரும் ஆகஸ்ட் மாத நடுப்பகுதி வரை டெங்கு நோய் பரவும் அபாயம் அதிகமாக காணப்படலாம் என சுகாதார அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். டெங்கு பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் சுகாதார தரப்பினர் முன்னெடுத்து வரும் ஒழிப்பு பணிகளுக்கு பொதுமக்கள் முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்றும் வீடுகள், பாடசாலைகள், பணியிடங்கள் மற்றும் அவற்றை சுற்றியுள்ள வளாகங்களில் நுளம்புகள் பெருகும் இடங்களை அகற்றி சுத்தமாக வைத்திருக்குமாறும் அமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். தற்போது கம்பஹா மாவட்டத்தில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் நாட்டில் அதிகரித்து வரும் டெங்கு அபாயத்தை கருத்தில் கொண்டு 11 மாவட்டங்களை மையப்படுத்திய விசேட டெங்கு ஒழிப்பு திட்டம் இன்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. அடுத்த 2 வாரங்களுக்கு இந்த நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட உள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பதில் பணிப்பாளர் வைத்தியர் கபில கண்ணங்கர தெரிவித்துள்ளார். டெங்கு அதிகமாக பதிவாகும் பகுதிகளை அடையாளம் கண்டு நுளம்புகள் பெருகும் இடங்களை ஒழிப்பதுடன் பொதுமக்கள் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் இந்த விசேட வேலை திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் நாட்டில் பதிவான டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 72,430 உயர்ந்துள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. அதன்படி நேற்று ஒரே நாளில் மட்டும் 1,195 புதிய டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஜூலை மாதத்தின் முதல் 15 நாட்களிலேயே 17,051 பேர் டெங்கு தொற்றுக்குள்ளாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மாகாண வாரியாக பார்க்கையில் அதிகளவான நோயாளர்கள் மேல் மாகாணத்தில் பதிவாகியுள்ளதுடன் அங்கு 38,160 பேர் டெங்கு தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். தென் மாகாணத்தில் 11,274 பேரும், சப்ரகமுவ மாகாணத்தில் 6,073 பேரும், மத்திய மாகாணத்தில் 6,026 பேரும் பதிவாகியுள்ளனர். மாவட்டங்களின் அடிப்படையில் கம்பஹா மாவட்டத்தில் 15,082 நோயாளர்களும், கொழும்பு மாவட்டத்தில் 14,447 நோயாளர்களும், மாத்தறை மாவட்டத்தில் 5,124 நோயாளர்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் இந்த ஆண்டில் இதுவரை டெங்கு தொற்று காரணமாக 49 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு மேலும் அறிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் உரிமை குரலோடு இணைந்திருங்கள்.